சிட்டுக்குருகிய கடுப்பா ஒண்ணு தெரிய வரும் கட்டில மெத்தைய தட்டிய போட்டு கிஞ்சினுக்கா இல்ல கேள்வி வச்சு கேட்டானோ அம்பளங்க எல்லாரும் தான் மொத்தமாக லூசானோ கடல்ல சப்பி இல்ல தாடி வச்ச கேட்டானோ கடல்ல கிண்டி வச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கா பக்கத்துல நிக்கிறது நாய் வந்து தின்னாக்கா கணக்குல தோட்டமில்ல கதையை அதை தவிர்த்து இந்த விடயத்துக்கு செல்ல வேண்டும் என்று நான் என்னுடைய சக நண்பர்களோடு அடிக்கடி கதைத்து இன்று வந்து சேர்ந்திருக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். பாடசாலையிலே நான் ஒரு வன்சித்தர பாடசாலையில் அதிபராக இருக்கின்றேன். நான் கலாசாலையிலே விவசாய பிரிவிலே பயிற்சி பெற்ற நான் திருவண்ணாமலை நகரத்திலே இருக்கின்ற சென்ட் பிரான்சிஸ் சவேரியர் மகாவித்தியாலயம் என்கின்ற ஒரு வன்சித்தர பாடசாலையிலே நான் அதிபராக இருக்கின்றேன். புதுசா ஒரு ஆள் அதிபர் என்னத்தை கைக்க போறாரு யாருன்னு தெரியாது இல்லை. ஏன்னா லேடிஸ் டீச்சர்மாரோட நான் கதைச்சதும் குறைவு, மிக குறைவான. மற்றது உண்மையிலே ஒரு கால் யுகத்தை கடந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். உண்மையிலே இந்த ஒரு எண்ண கருவை எல்லாரும் ஒன்று கூடி இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று எண்ண கருவை ஏற்படுத்திய நண்பர்கள் எனக்கு யாருன்னு தெரியாது, அவர்களுக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பெயர் பெரும்பாலான தெரியா அன்னையன் லோகநாதன். கணித பிரிவில் நிறைய மேற்கொண்டு நான் விவசாயம் இப்ப நான் விவசாயம் இல்லை, விவசாய கோர்ஸ்ல இருந்தேன். நான் தற்போது கலியக்கல்வி அலுவலகத்துல ஆசிரியர் ஆலோசகராக இருக்கிறேன் திருவண்ணாமலையில. அதே நேரம் எங்களோட வீட்டுல நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்றது, எனக்கு இலங்கையிலேயும் வெளிநாடுகளிலேயும் நிறைய உறவுகள் இருக்கு. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் நிக்கிறதுக்கு இடம் இருக்கு, எல்லாங்கிற விடுமையத்தான். அப்படிதான் ஆசிரியர் கலாசாலையிலையும் நாங்க சகோதரங்களா இருந்து வந்தாங்க. அதே நேரம் மட்டக்களவு போனாலும் எங்கோ நிக்கலாம், நண்பர்கள் உதவிக்கு இருக்கிறார்கள். கிளிநொச்சி வவுனியா போன்ற இடங்கள்லையும் நண்பர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி போன முறை வவுனியாவுல எங்களுக்கு ஒன்று கூடல் நடந்தது. அந்த ஒன்று கூடல்ல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் எப்பன்னு சொன்னா, நாங்க இந்த டோமுல கிடந்து அட்டகாசம் பண்றது, அந்த டோம் அனுபவத்தை நாங்க வவுனியாவுல பெற்றுக்கொண்டோம். நிகழ்வு அதாவது எங்களை எல்லாம் ஒன்று கூட்டி இப்படி செய்வது என்ற ஒரு பெரிய கஷ்டமான நிகழ்வு. ஏனென்றால் நிறைய பேருக்கு நேரம் இல்லை, எல்லாரும் பல பல வேலைகள். அப்படி இருந்தும் இந்த ஏற்பாட்டு குழு வந்து எங்களுடைய இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்து அத்தோடு எங்களோட சகோதரங்களையும் நினைவு கொண்டது அவங்களை நாங்கள் பாராட்டுறேன். ஏனென்றால் இன்னைக்கு நாம இருப்போம் நாளைக்கு இருப்போமோ தெரியாது. எனக்கு இன்றைக்கு வரையில்லாத சூழ்நிலை. கடந்த காலப்பகுதியில வன்னிப்பகுதியில் உள்ள ஆசிரியமான உள்ளிட்ட ஒரு கலாசாலை என்ற மட்டக்களப்பு தான். நிச்சயமாக மீன்பாடும் தேனாடு மட்டக்களப்பை நாம் மறக்க முடியாது. வடக்கு கிழக்கு இணைப்பின் பாலமாகவும் மட்டக்களப்பு இருக்கின்றது. அவருடைய மலையகத்தையும் நாங்கள் சேர்க்க வேண்டும், அந்த முக்கியமான விஷயம். மற்றது எங்களுடைய கலாசார வாழ்வில எங்களுடைய அதிபர் திவேந்திரன் சாரையும் விஜயாஜியையும் லட்சுமி சுந்தரன் சாரையும் மறக்க முடியாது. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தாமரை வேறு நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மேடையும் மேளமும் தேவையென்ன ஓடையை போலே அடிக்கதாங்கிட்டு சரியன்று ஏதோ போய் ஏதோ பேசி போட்டு ஏதோ காய்ச்சி போட்டு வந்துட்டேன். ரெண்டு போட்டு அது அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா என்ன சில வேலை தெரியாம இருக்கு, சில பேருக்கு என்னன்னா கலாசாலையில் நிக்கிறது குறைவு. பியாவுக்கு என்ன தெரியான்னு நினைக்கிறேன், பியாவுக்கு என்ன பெருசா தெரியான்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்துட்டு எங்கேயும் கண்டாத்தான் பகுதி நேர விரிவுரையாளர் மாணவன், பகுதி நேர ஆசிரிய மாணவன். பதில் அதிபராக மிட்லண்ட்ஸ் தமிழ் வித்தியாலயத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கேன். என் வைஃப் கண்டி பதுர்தீன் கல்லூரியில்
அசிஸ்டன்ட் பிரின்சிபலாகவும் பிஎட் கோஆர்டினேட்டராகவும் இருக்கா. மக்களுக்கும் உங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டு எனக்கு என்ன கதைக்கிறதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னன்னா எந்த கையில இப்ப எந்த நிழல்களும் இல்லை. நாங்க கொலிச்சில இருந்த எந்த நிழல்கள் எதுவுமே என்னுடைய கையில இல்ல, நினைவுகள் மட்டும்தான் இருக்கு. நீங்க இங்க இருந்தாலும் ஏதோ ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒரு 2-3 பேர் எங்க பட்சில இருந்து ஒன்றா இருப்பீங்க. அந்த நாட்களை நினைச்சு நீங்க திருப்ப கதைப்பீங்க. ஆனா எங்களுக்கு அங்க எதுவும் இல்லை. நாங்கள் எப்பயாவது கிருபாவோடையோ மதனியோடையோ இதயனோடையோ யாரோடையும் கதை கேட்கலதான் அந்த நேரத்துல அதுவும் இதயனிட்ட ஒரு குடும்பம் கொண்டு வந்த பிறகு இப்போ எந்த மனசு எந்த அடுத்த பட்சியிலேருந்து என்ன மறி பண்ணி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற மாதிரி வேறொரு இடத்துல மறி பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கேடா. ஞாபகங்கள் அடிக்கடி வரும். பாடசாலை நுழைவாயில் கதவு இப்போ பின்புறம் மாற்றப்பட்டிருக்கின்றது. முன்பகுதியை கோட்டைமணி கணேச வித்தியாலயத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தகவலை உங்களுக்கு கூறிக்கொண்டு எமது நட்பு தொடர்ச்சியாக மலர வேண்டும் என வாழ்த்தி விளையாடும். எனக்கு அது பெருமை இருக்கின்றது. என்னுடைய மனைவி கிளிநொச்சியை பிறந்தவன், வரிகள் இருக்கிறார். எனக்கு தான் தற்போது ஒரு ஆசிரியர் தான் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். கல்லடியில் நிரந்தர பதிவத்தோடு 2 பெண் பிள்ளைகளோடு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் எல்லாருடைய கதைச்சி அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டமிட்டிருக்கேன். தனிச்சையா இல்லை. யாழ்ப்பாணத்தில் அடுத்த நிர்வாகம் பொறுப்பெடுக்கிற வசதியாக சொல்றேன். நாங்களும் உங்களோட நீப்போம், அனுபவங்களை சேவை பண்ணிக்கொள்வோம். நாங்களும் உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வோம். அந்த விஷயங்களை நீங்களும் பார்த்துலாம். நீங்களும் எல்லாரும் சொன்ன நேரத்துக்கு அந்த ஒழுங்குகளை செய்யக்கூடியதாக இருந்தேன். மற்ற இன்னொரு விஷயம், சிவபிரகாசத்தை வீட்டை நாங்கள் போன சம்பந்தமா நீங்கள் ஒன்று நன்றி சொல்லணும். நீங்கள் உங்களால் இயலுமான நிதி பங்களிப்பை ஒரு குறுகிய காலத்தில் செய்த நீங்கள் அந்த உணர்வு அந்த நட்புக்கு நாங்கள் தலைவனாங்க. நானும் கரிகாலில் தான் நாங்கள் போனாங்க. நான் மட்டக்களப்பு போனது பஞ்சலிங்கம் சொன்ன மாதிரி காசு கொடுக்குற பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கு நாங்கள் கொடுத்தது நீங்கள் தந்த 2 லட்சம் ரூபாயை தான். ஆனால் மிகவும் அந்த குடும்பம் மிகவும் 2 லட்சம் திருப்பி நாங்கள் நான் நினைக்கிறேன் 27ஆம் ஆண்டு அடுத்த சுற்றில மட்டக்களப்புக்கு வரும் நினைக்கிறேன். 26 யாழ்ப்பாணம் கொடுத்தால் 27 மட்டக்களப்புக்கு வரும். அந்த நேரம் மீண்டும் ஒரு முறை எல்லாரையும் இதை விட தொகையான ஆக்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்றால் எங்களோட இந்த 25வது ஆண்டு கொண்டாட்டம் கிட்டத்தட்ட முடிஞ்சு. ஏனென்றால் நான் நீங்க ஜூன் மாசம் வந்திருப்பீங்க, நான் ஜூலைல வந்தேன். ஆகவே எங்களோட 25 வருஷம் பூர்த்தியை கொண்டாடுற நல்ல ஒரு கண்ணு. இந்த டேட் எடுத்தாளுக்கு அந்த டேட்டை தீர்மானித்த ஆளுக்கு நன்றி சொல்லுவோம். உண்மையாக 25 வருஷத்தை சொன்னா இதற்கான அடிப்படை நாங்கள் 2017 இட்டிருந்தோம். 2017 வாட்ஸ்அப் இல்லை. எல்லாருக்கும் போன் மூலமாக தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட 125 நண்பர்களை தொடர்பு கொண்டு மட்டக்களப்பிலே கலாசாலை மண்ணிலேயே நாங்கள் இந்த நிகழ்வை நடாத்தி இருந்தோம். அதன் பின்னர் மட்டக்களப்பிலே மீண்டும் ஒரு முறை நடாத்தியிருந்தோம். இடையிலே கொரோனா. அதன் பிற்பாடு ஒரு உத்வேகம் அளிக்கின்ற வகையிலே வவுனியா மண்ணிலே மிக சிறப்பாக சுதா, பஞ்சலிங்கம், பாலேஸ் போன்ற புவனேஷ் போன்றவர்கள் இதனை ஒழுங்குபடுத்தி ஏற்பாடு செய்திருந்தார்கள். தற்போது நான் பெரியலாறு மத்திய கல்லூரியில அதிபராக இருக்கிறேன். இருந்து எனக்கு 7ஆம் மாசம் 1ஆம் தேதி கல்முனை வெஸ்ட் விருதுர பாடசாலையில பிரதியேறுவாக கடமையேற்றிருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள். ஒரு ஆள் 7 எடுத்தவர், இன்னொரு ஆள் அடுத்த வருஷம் எடுக்கிறார், மற்றவர் கிரேட் 9 படிக்கிறார். 3 பிள்ளைகள். உண்மையில இந்த நிகழ்வு வரவேற்கத்தக்கது. என்னடா ஒவ்வொரு அந்த குரூப்ல நான் பாக்குறேன்னா இந்த உண்மையா செத்த வீடுகளுக்கு நாங்க எப்படி அவங்கள அனுதாபங்களை தெரிஞ்சு கொள்றது உண்மையிலே நல்ல விஷயம். கல்யாண வீடு என்றாலும் பரவாயில்ல, இந்த இதுகளுக்கு கட்டாயம் நாங்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கணும். இனி வருங்காலங்கள்ல எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி கூறி விடுகின்றேன். கொஞ்சம் போய் நான் உங்களுக்கு எந்த கருத்தை நான் சொல்றேன், நீங்க யோசிங்க. இதுக்குள்ள தமிழர்கள் தான் எல்லாரும் இருக்கிறோம். இன்றைய கல்வி நிலையில முஸ்லீம்கள் மேல் மட்டத்துக்கு போய்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க காரணம் அவனோட இஸ்லாமிய சம்மேளனம் ஒன்று இருக்குது. அது நைட் வாக்கு நடத்துது.
அவங்களோட பிள்ளைகள் எந்தெந்த பிள்ளைகள் கட்டித்தனமோ அந்த பிள்ளைகளை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நைட் வகுப்பு முழுதும் பாஸ் பேப்பர் செய்கிறாங்க. செய்து அவங்களோட பிள்ளைகள் நல்லா பாஸ் பண்ணுது. மெடிக்கல் காலேஜ், என்ஜினியர் ஃபேக்கல்ட்டி எல்லாம் போகுது. நம்மட சமூகம் எப்பயோ யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு கல்வியில பின்னடைஞ்சிருக்கிறோம். இதை பற்றி யாரும் யோசிக்கிறல்ல. நிறைய கோயிலுக்கு காசு அள்ளி கொட்டுறாங்க, அன்னதானம் செய்யறாங்க. நம்மள வலயத்தின் வளவாளராக இருக்கின்றேன். அன்பான மனைவி, அழகான குழந்தை. இதோட இன்றைய நிகழ்வு போனெல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்க மாதிரி இருக்குது. வந்தோடனே நிறைய நண்பர்களோட பேசினோம், பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம். அநேகமா திருவண்ணாமலை மட்டக்களப்பு கொஞ்சம் உறவு இருக்கின்றது. அது இன்று வரைக்கும் சில நேரம் சில கான்ஃபரன்ஸ் கோல் ஊடாக நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். சில இடங்களில் சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இருக்கின்றது. ஆமி பட்டியலோட சண்டை பிடிச்ச விஷயங்கள் அப்படி சில பகிர்ந்து கொண்டோம். ஏன்னா எல்லாருக்கும் நேர பிரச்சனை. இன்று கூட சில பேர் வயலில் நிற்கினேன், கிளிநொச்சி மாவட்டம். அப்போ நான் முடிவெடுத்தேன், தம்பி காசுக்கு தானே ஓடுறான்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு 50 காசு கொண்ட கையில் கொடுத்துருவோம் கொண்டே இல்லை மனசார கதைக்கிறோம். ஏனெண்டா காசு பெருசு இல்லை, அது அந்த இடத்துல பங்கு பெற்றாலும் பெருசு. ஆகவே தயவு செய்து நாங்கள் எல்லோரும் இன்னும் நான் ஒன்றுடாக்கம் 5 வருடங்களுக்கு எல்லாரும் ரிட்டையர்மெண்ட், அதில் மாற்றி கருத்து இல்லை. விரும்பியோ விரும்பாலும் 3 பேரும் ரிட்டையர்மெண்ட். ஆகவே நாங்கள் தொடர்ந்து இந்த இதை அப்படி இயங்கோளமாக இருந்தால் விடிய பியாஜேசரோட கதைச்சிருந்தேன். பியாஜேசர் சொன்னார், உண்மையாக நீங்கள் ஒரு கொடுத்து வச்சவங்கிறப்ப என்னால் வரையலாது. ஆனால் இப்படி நானும் 20 வருஷமாக கொளிச்சியில் இருந்தனால் இப்படி ஒரு நிர்வாகத்தை காணவும் இல்லை. இவ்வளவு டீச்சர் ஒன்று கூறுவதை தான் சந்தோஷப்பட்டார். உண்மையாக பெரியவருடைய ஆசையும் வாழ்த்தும் எங்களுக்கு நிறைவாக தேவை. ஆகவே அந்த இடத்துல நான் பிடியாவோட கதைச்சிருந்த இடத்துல இந்த விடயத்தை எங்களுக்கு சொல்லியிருந்தார். உங்களை எல்லாருக்கும் தன்னுடைய சார்பில் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்திருந்தார் இந்த இடத்துல. தவிரவும் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறது. சில பேருக்கு சில கொள்கைகள். இப்போ என்ன பொறுத்தவரை நான் என்ன இண்டிவிஜுவலாக எல்லோரோடையும் கதைப்பேன். இப்போ உதாரணமாக காவல்கோட்டையில் 8 மணிக்கு போனால் இரவு 12 மணி நித்திர வராது. அப்போ